அமோனியா வாயுவை சுவாசித்தால் என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும் என்பது குறித்தும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். எண்ணூரில் இன்று அதிகாலை தனியார் தொழிற்சாலையில் இந்த அமோனியா கசிவானது ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு என்னவாறு பாதிப்பு ஏற்படும் குறித்து மருத்துவர் பூபதி ஜான் நம்மிடம் இருக்கார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு இந்த வாயுனால பொதுமக்களுக்கு என்னென்னவாறு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு சார்? அமோனியாங்கிற வாயு தொழிற்சாலைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஈவன் பொதுவாகவே மனித உடம்புலேயே அமோனியா உருவாகுது. அதாவது வேதியியல் மாற்றங்கள் மூலம் அமோனியா உருவாகுது. இந்த அமோனியா காற்று வெளியில் காற்றுல பரவும் பொழுது அதை நாம் சுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகள் வரும், உயிரிழப்புகள் கூட வரும். பொதுவாக என்ன வரும்னா அமோனியன் காற்று முதல்ல கண்ணில் படும். கண்ணில் படும்னா மிகப்பெரிய கண் எரிச்சல் வந்துடும், கண் வீங்கிரும். அப்புறம் நாசி, அதாவது மூக்கில் பயங்கர அடப்பு வந்துடும், மூச்சே விட முடியாது. அப்போ தொண்டையில் சுவாசிக்கும் பொழுது தொண்டை எரிச்சல், தொண்டை வலி வரும். அந்த காற்று உள்ளே போகும் பொழுது நுரையீரல் பற்று மூச்சு திணறு வரும், மூச்சே விட முடியாமல் போகும். அப்போ அந்த சமயத்தில் உடனடியாக நம்ம மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகணும். இது கொஞ்ச காலம் நிறைய நேரம் அந்த வாயு நம்ம சுவாசிச்சுட்டே இருந்தோம்னா மூளை பாதிப்பு வரும், நரம்பு மண்டலம் பாதித்து உயிரிழப்பு வருவதற்கு இருக்குது. இது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். பொதுவாக இது குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இதனால் கண்டிப்பாக. அதாவது நடுத்தரமான வயது உடையவர்களை விட குழந்தைகளுக்கும் வயது அதிகமானவர்களுக்கும் அதிக பாதிப்பு வரும். ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த தாங்கும் சக்தி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு காற்றுல ஒரு பேடு ஸ்மெல் வந்தாவே குழந்தை மூக்கடைச்சிரும், தும்மிக்கிட்டே இருக்கும். அமோனியா போன்ற காற்றுகள் எல்லாம் குழந்தை சுவாசிக்கும் பொழுது இமீடியட்டாக மூச்சு திணறல் வரும். பெரியவங்களை விட, நடுத்தரமானவங்களை விட குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு அமோனியா காற்றுனால வரும். ஏன்னா குழந்தைகளுடைய நுரையீரல் சிறுசு, அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, காற்றை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு. ஏன்னா அப்பதான் வளர்ந்து வரக்கூடிய அந்த நுரையீரலானது மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதே போல வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் இந்த நுரையீரல் பலவீனமாக இருக்கும். அது அடிக்கடி அவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க, மற்றும் வேற யாரோ புகையில எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரணத்தினாலையும் நுரையீரல் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் இந்த அமோனியா காற்று உள்ள வரும் பொழுது நுரையீரல் மேலும் பலவீனம் அடைந்து அவர்களுக்கு மாரடைப்பு கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக இந்த மூச்சு திணறலாம் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இதனால் பெரிய பாதிப்பு, எதனா உயிருக்கு எதனா ஆபத்து ஏற்படும் வகையில் எதனா பாதிப்பு ஏற்படுங்களா? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாங்க. அமோனியா காற்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த காற்று நம்ம நுரையீரலை போய் பற்றுச்சுன்னா நுரையீரல் அதிக அளவு டேமேஜ் ஆகி நுரையீரல் அடைச்சு அதன் மூலம் மார்பும் அடைச்சு உயிரிழப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு குவான்டிட்டி, அது அளவு காற்றுல கலந்துருக்கு நம்ம சுவாசிக்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நம்ம சுவாசிக்கும் பொழுது மூளை இழப்பு, உயிரிழப்பு, நெஞ்சு அடைப்பு இது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து எத்தனை நாள் சிகிச்சை மேற்கொள்ளலாம் இதுக்கு மருத்துவமனையில்? நம்ம இந்த அமோனியாவுக்கு சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்டிடோட், அதாவது ஒரு உயிர் காக்கும் மருந்து அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அமோனியா காற்று வந்த உடனே இமீடியட்டாக அந்த இடத்துட்டு விலகி நிற்கணும், அவ்வளவுதான். நல்ல காற்றோன்பான இடத்துக்கு முதல்ல போயிடணும். இல்லை ரெண்டாவது இந்த அமோனியா காற்று நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டிருக்கும். தலையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுங்கள் ஏதாவது போட்டிருந்தாலோ, பனியனு, ட்ரெஸ்ஸு, உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி ஒரு பேக்கில் போட்டு மூடி வச்சிடணும். இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்து உங்களுக்கு கண் எரிச்சல் வருது, சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இமீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல குளுமையான தண்ணீர், டேப் வாட்டர் எடுத்து ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடமாவது முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கணும், கண்களை தண்ணி கழுவிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். மூச்சு திணறல் அதிகமாக வந்ததுன்னா இமீடியட்டா மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே ஆக்சிஜன், அதாவது சுத்த பிராணவாயு நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இதுக்கு மேலே டேமேஜ் வந்துச்சுன்னா மருத்துவர்கள் சரியான மருந்து, அதுக்கு குளுக்கோஸு, ட்ரிப்பு, இன்ஜெக்ஷன் போட்டு அது சரி பண்ண முடியும். இது போன்ற நோய் தொற்றுகளில் பாதிக்கப்பட்டால் தொடர்ந்து முகங்களை கழுவ வேண்டும் எனவும், தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டால் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் ஒளிப்பதிவாளர் மனோஜ்குமார் மற்றும் விக்ரம்.